இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு வந்து ஒரு புது வில்லன் தயாராகிருக்காரு. எடுத்து தைக்கிற தாத்தா பாட்டியை வந்து பார்த்துக்கிறாங்கல்ல முத்துவும் மீனாவும். அந்த தாத்தா பாட்டி போட்டிருக்கிற கடையை வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு என்ன நடு ரோட்டில் கடை போட்டிருக்கீங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியை அடிச்சுட்டு அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதை பார்த்த முத்துவும் மீனாவும் போய் தடுக்கிறாங்க. நீ யாரையா தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் கேட்கவும் அவங்க எங்கள் தாத்தா பாட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படின்னா உன் வீட்டில் போய் கடை போட்டு கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் பேச்சுவார்த்தை முத்தி போய் முத்து வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் சட்டையை பிடிச்சிடுறாரு. அதனால் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுது. இன்ஸ்பெக்டர் வந்து என்ன ஏன் போலீஸ் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வயசானவங்க சார், கடை போட்டிருக்காங்க செருப்பு தைக்கிறதுக்கு. அவங்க கிட்ட பொறுமையாக சொல்லியிருந்தவங்க அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களே அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் சார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டிராஃபிக் போலீஸை கூப்பிட்டு ஏயா வயசானவங்கன்னு கூட பார்க்காம அவங்க மேலே கை வச்சிருக்கேன், அவங்க மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உன் சட்டை காலி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டி விட்டதை நினச்சிட்டு முத்துவை முறைக்கிறாரு அந்த டிராஃபிக் போலீஸ். இப்போ வேணா நீ தப்பிச்சிட்ட, இன்னொரு தடவை என்கிட்ட மாட்டாமையா போயிடுவேன், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வஞ்சம் வச்சுட்டு பேசுகிறாரு. இதனால் முத்து மீனாவுக்கும் புதுசாக என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.